ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த காஷ் கான்ஃபரன்ஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த காஷ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சனிக்கிழமை ஈவினிங் 6 to 6:45 வரைக்கும் நம்ம நடத்துகிறோம். இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதில் ஸ்க்ரீனில் தெரியுற கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூகுள் மீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் கலந்து கொள்ளுங்க. வந்து நீங்கள் அதில் பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இந்த காஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனல் மூட்டி எழுப்புறது. நம்முடைய ஆவியை அனல் மூட்டி எழுப்புறதற்கான ஒரு கான்ஃபரன்ஸா தான் இது வார வாரம் நடத்தப்படுது. ஸோ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இன்னைக்கான கான்ஃபரன்ஸ்குள்ள நம்ம என்டர் ஆகலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தங்கள் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரசித்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நேரத்தை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. எங்களை பெருக பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம். இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம என்டர் ஆகலாம். இன்னைக்கான வசனம் என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். இந்த வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்னு சொல்லியிருக்குது. ஸோ ஆண்டவருடைய நாமம் வந்து பலத்த துருகம் அப்படின்னா ஒரு ஹை டவர், அதாவது ரொம்ப உயரமான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கோட்டைக்குள்ள என்ன பண்ணுவான்னா, நீதிமான் என்ன பண்ணுவான், ஓடி சென்று சுகமா இருப்பான்னு எழுதியிருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு காரியம், இந்த இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், இதுல நம்ம எந்த விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கர்த்தரின் நாமம். அவருடைய நேம், நாமம் அப்படின்னா நேம் சொல்லி அர்த்தம். ஸோ அந்த ஆண்டவருடைய நாமம் வந்து எவ்வளோ ஒரு மகிமையானது, அது எவ்வளோ ஒரு வல்லமையானது அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இது நம்ம வாசிக்கும்போது இதுல 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு கர்த்தரின் நாமம், இன்னொன்னு நீதிமான். இந்த நீதிமான் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, ஆதாம் வந்து நன்மை தீமை பழத்தை புசிச்சதுக்கு அப்புறம் உலகத்துல 2 விதமான ஜெனரேஷன் உண்டாக ஆரம்பிச்சு, தலைமுறை உண்டாக ஆரம்பிச்சுது. ஒண்ணு வந்து குட்ல இருந்து ஒரு ஜெனரேஷன் வருது. இன்னொன்னு பேடு. சன்மார்க்கம், துன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி 2 ஜெனரேஷன் உண்டாகி வருது. ஆனா இந்த 2 ஜெனரேஷனும் என்னன்னா, அவங்களுடைய மனசாட்சி நிமித்தம் அ அவனுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு தோணுதுன்னா அத பண்ணுவான். இல்ல கெட்டதுன்னு தோணுனா அத பண்ண மாட்டான். ஸோ துன்மார்க்கன் வந்து அவனுக்கு கெட்டதுன்னு தோன்றதெல்லாம் பண்ணுவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் உண்டாகி வருது. ஆனா இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, இவங்க 2 பேரும் கர்த்தர என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. கர்த்தர ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இருதயத்தின் யோசனையிலிருந்து என்ன விஷயம் வருதோ, அவங்க மனசாட்சி நிமித்தம் தான் நடப்பாங்களே தவிர, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும், அவர விசுவாசிச்சு, அவருக்குள்ள வேரூன்றி நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு வாழ மாட்டாங்க. ஆனா, இவங்க 2 பேர தவிர ஒரு குரூப் வருது. இன்னொரு தலைமுறை ஒண்ணு எழும்பி வருது. அவங்க தான் நீதிமான்கள். அவங்க யாருன்னா, கர்த்தரை என்ன பண்ணுவாங்க, விசுவாசிச்சு, கர்த்தரை தன்னுடைய தெய்வமா கொண்டு அவங்க அவங்க வந்து நடப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கைய வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. அவங்க தான் நீதிமான்கள். ஸோ ஆபிரகாம் வந்து அவனுடைய வந்து ஆண்டவரை விசுவாசிச்சாரு. ஸோ அவருடைய விசுவாசம் வந்து அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால அவர் நீதிமானா இருந்தாரு. ஸோ கர்த்தரை விசுவாசிச்சதுனால அவர் என்ன பண்ணப்பட்டாரு? நீதிமானாய் மாறினாரு. ஸோ யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நீதிமான் தான். அந்த நீதிமான பத்தி இதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அவன் நீதிமான் வந்து அதற்குள் சென்று சுகமா இருப்பான். அந்த பலத்த துருகம், ஹை டவர் அப்படிங்கிறது ஒண்ணு புரொடெக்ஷன குறிக்குது. இன்னொன்னு அது வந்து ரொம்ப உயரமானது. நம்ம நீதிமானா இருக்கும்போது, கர்த்தரை நம்ம விசுவாசிச்சு நம்ம வாழ்க்கைய நம்ம வாழும்போது, கர்த்தருடைய நாமம் வந்து நம்மள வந்து பாதுகாக்கும். இன்னொன்னு நம்மள ரொம்ப ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்றதா இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மீட்டிங்க நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த கான்ஃபரன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஆ ஸோ நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்க நீதிமானா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நெறைய விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அ சூழ்நிலை நிமித்தம் சூழ்நிலை வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது. இல்லன்னா ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருக்குது. இல்லன்னா நம்ம கூட பிறந்தவங்க வந்து நம்மள வந்து கஷ்டப்படுத்துறவங்களா இருக்கும். நம்ம வேலையில நம்ம கஷ்டப்படுத்துறாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய விதமான அப்ரஷன், நெருக்கடியில நம்ம சூழ்நிலையில இருப்போம். அப்படிப்பட்ட நெருக்கடியில எப்படி இந்த நீதிமான் வந்து கர்த்தருடைய நாமத்துக்குள்ள போய் அவன் சுகமா இருக்கிறானோ, அதே மாரி நீங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கும், நீங்க உயர்த்தப்படுறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அதுதான் கர்த்தருடைய நாமம். அந்த கர்த்தருடைய நாமத்த குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில வந்து நீங்க சுகமா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்த குறிச்சும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், அங்கலாய்க்க வேண்டாம். எப்பவுமே ஃபியூச்சர் குறிச்சு ஒரு ஆங்சைட்டி இருக்கும். இன்னைக்கு நெறைய பேர் வந்து கர்த்தர
விசுவாசிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவன் படுற கவலைய பார்க்கிலும் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ரொம்ப அதிகமா கவலைப்படுறோம். ஆனா, அதுக்கு என்ன பண்ணல? அவசியமே இல்லவே இல்ல. ஆ ஏன்னா நமக்கு கர்த்தருடைய நாமம் இருக்கு. அந்த நாமத்துக்குள்ள நெறைய புரொடெக்ஷன் இருக்குது. அது நமக்கான ப்ரொவைடன்ஸ் இருக்குது. நமக்கான தேற்றுதல் எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிறதுனால, அது கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வல்லமை இருக்குது. வல்லமையும், அதிகாரமும், துரைத்தனமும் எல்லாமே சகல விதமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால, நம்ம மத்த காரியங்கள குறிச்சு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஃபியூச்சர குறிச்சு பயப்பட வேண்டாம். பாஸ்ட்ல நடந்தத குறிச்சு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா, கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நமக்கான எல்லா ப்ரொவிடன்ஸும் குடுக்கப்பட்டிருக்குது. அத நீங்க தெரிஞ்சுக்கும்போது, அத குறித்த அறிவு நமக்கு வரும்போது, நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் தன்னால என்ன பண்ணிரும்? இல்லாம போயிரும். ஸோ, இவ்வளோ நேரம் வந்து நம்ம நீதிமான் அப்டின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ, நம்ம இதுல ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, கர்த்தரின் நாமம். ஓகேவா? ஸோ, நீதிமான்னு சொல்லி நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம தான் அந்த நீதிமான்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, நம்முடைய விசுவாச நிமித்தம் நம்ம என்ன பண்றோம்? அது வந்து நமக்கு ஒரு நீதியாக எண்ணப்பட்டிருக்குது. ஸோ, நம்ம தான் நீதிமான். ஸோ, எப்படி இந்த கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்றது? அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆ ஏன் வந்து ஆண்டவர் இதுல வந்து கர்த்தர் பலத்த துருகம் எழுதல. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் சொல்லி இருக்குது. ஏன் இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு விதமான ப்ராசஸ். ஆ அதாவது நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம வந்து உலகத்துல ஆண்டவர அறியாத ஜாதியா தான் நம்ம இருந்தோம். இந்தியால யாருக்குமே என்ன தெரியாது? ஆண்டவர தெரியாது. ஆனா அ இங்கிலாந்து மிஷனரிஸ் உள்ள வந்து அவங்க கர்த்தர பத்தி சொல்லும்போது, காஸ்பல் எல்லா இடத்துலயும் பிரசங்கிக்கும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்ம எல்லாருமே புறஜாதியா இருந்து தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? கர்த்தருக்குள்ள வந்திருக்கோம். அப்படி வரும்போது முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, நம்முடைய நேம சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஸோ நேம் சேஞ்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் நம்ம சேஞ்ச் பண்றோம்னா, அது வந்து கவனன்ட் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த உடன்படிக்கைன்னா நம்ம என்னன்னு நமக்கு இந்த நேம் நமக்கு என்னன்னு புரியணும்னா, உடன்படிக்கைன்னா என்னன்னு புரியணும். இந்த பைபிளே பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு இருக்கு. அதாவது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சா தான், அந்த நேம் சேஞ்சிங் மூலமா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ உடன்படிக்கைய பத்தின வெளிச்சத்த ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு குடுப்பாரு. நான் கன்டினியூஸா உடன்படிக்கைய பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இது நீங்க வர நாட்கள்ல வீடியோவும், இல்ல பழைய வீடியோ நீங்க பார்த்தீங்கனாலே ஓரளவு உங்களுக்கு புரியும். ஸோ அத பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிர்றேன். உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னா, 2 நபர்களுக்கு நடக்கிற ஒரு அக்ரீமெண்ட். அக்ரீமெண்ட் நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. அது ரிலேஷன்ஷிப் டெர்ம்ல அது நடக்கிறதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்றதுனால, அத வந்து உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அக்ரீமெண்டுக்கும் உடன்படிக்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அக்ரீமெண்ட் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இல்லாததுனால பண்றது பேர் அக்ரீமெண்ட். ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வர்றதன் மூலமா அவங்க ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. அது பேர் தான் உடன்படிக்கை. பிசினஸ்ல வந்து அக்ரீமெண்ட் இருக்கும். ஏன்னா, ஒருத்தன ஒருத்தன் நம்ப மாட்டான். என்னைக்கா இருந்தாலும் இந்த அக்ரீமெண்ட் பேப்பர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி, அத நம்பிக்கை இல்லாததன் மூலமா பண்றது அக்ரீமெண்ட். நம்பிக்கை இருக்கிறதன் மூலமா நான் உன்ன நம்புறேன். அதனால நான் என்ன பண்றேன், உன் கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் மூலமா உண்டாகிறது தான் உடன்படிக்கை. அ ஏன் இந்த உடன்படிக்கை உண்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாம் வந்து அந்த நன்மை, தீமை அறிகிற பழத்த சாப்பிட்டதுக்கு அப்புறம், அவன் வந்து ஒரு இருளுக்குள்ள போய்ட்டான். ஆண்டவர் அவன ஒரு விதமா படைச்சு வச்சிருந்தாரு. அவன ஒரு ஹை சென்ஸ் உள்ளவனா படைச்சு வச்சிருந்தாரு. அவர போலவே அவன படைச்சிருந்தாரு. ஆனா, அவன் அந்த இருளுக்குள்ள விழுந்ததுனால, அ மொத்தமா அவனுக்குள்ள இருந்த எல்லா ஒரு டொமினியன் அவனுடைய எல்லா ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரே விழுந்து போயிட்டு. ஸோ, அது கூட அவனுடைய சென்ஸும் என்ன ஆயிட்டு ரொம்ப கம்மியாயிட்டு. சென்ஸ்னா ஒரு விஷயத்த அறிகிற அறிவு. அந்த அறிவு அவனுக்கு கம்மியானதுனால அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சான். ஸோ அப்படிப்பட்ட ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் கூட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். அவனுக்கு ஒரு சென்ஸ் மூலமா ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உண்டாக்கப்பட்டது தான் இந்த கவனன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கவனன்ட் வந்து பழைய ரொம்ப வருஷமா உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்க, கீப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எல்லாரும் கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. ஆ அதன் மூலமா தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மனுஷங்க கூட கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா, அப்படி சொன்னா மட்டும் தான் மனுஷங்களுக்கு புரியும். ஆண்டவர கன்வின்ஸ் பண்ண அவசியம் இல்ல. நம்ம கன்வின்ஸ் பண்ண தான் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. இந்த பலி செலுத்துறதா இருக்கட்டும், இந்த நேம் சேஞ்சிங்கா இருக்கட்டும், இல்லன்னா வாக்குத்தத்தம் குடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கவர்னன்ட்ங்கிற ப்ராசஸ்ல நம்மளுடைய நம்முடைய மனசாட்சிய ஆண்டவர அவர பிலீவ் பண்ண வைக்கணும். நம்மள விசுவாசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவருக்கு உண்டாக்குன ஒரு காரியம் தான் இந்த உடன்படிக்கை. ஸோ அப்படி ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்றாரு.
ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, "நான் உனக்கு இந்த தேசத்த தருவேன்னு" சொல்லி சொல்றாரு. ஆனா ஆபிரகாமால அந்த விஷயத்த நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. "அது எப்படி இவ்வளோ பெரிய தேசத்த நீங்க எனக்கு குடுப்பீங்க?" அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டவர் சொல்றாரு, "சரி நீ போயிட்டு இந்த மாரி சில ஆட்டுக்கடா, காளை, புறா குஞ்செல்லாம் எடுத்துட்டு வான்னு" சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் குடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஆபிரகாம்கால அத விசுவாசிக்க முடியாததுனால, அவனுக்கு புரியிற ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாரு. அதுதான் உடன்படிக்கை. ஏன்னா அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத அவங்க மீறவே மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய கான்ஷியஸ்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, ஆண்டவர் அந்த லாங்குவேஜ்ல பேசினாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில என்னலாம் இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ப்ராமிஸ் இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும். நான் உனக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுவேன். நீ எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி அதுல ப்ராமிஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம்ட்ட கேட்கிறாரு, "நான் உனக்கு ஒரு தேசத்தை குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு சந்ததிய குடுப்பேன். நான் உனக்கு ஒரு தேசத்த குடுப்பேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. அதுக்கு நீ என்ன பண்ணுனா, உன்னுடைய சொந்த தேசத்த விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ எனக்கு முன்னாடி உத்தமனாய் நடந்து கொண்டிரு. உன்னுடைய தலைமுறை தலைமுறை என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வைக்கிறாரு. ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, இது வந்து ப்ராமிஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அப்புறம் ஒரு பலி செலுத்தப்படுதல் இருக்கும். ஒரு அடையாளம் இருக்கும். பலி செலுத்தப்படுதல்னா நான் சொன்ன மாரி, ஆண்டவர் வந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஒரு காளமாடு, புறா குஞ்சுல எடுத்துட்டு வந்து அதை வெட்டி துண்டமாக்கி 2 பிரிவா பிரிக்க சொல்றாரு. ஸோ ஒரு பலி செலுத்தல் இருக்கும். ஒரு ரத்தம் சிந்தப்படுதல் இருக்கும். இன்னொன்னு நேம் சேஞ்சிங் இருக்கும். ஸோ ஆண்டவர் வந்து அங்க தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துறாரு. ஆபிராம் அப்படிங்கிற ஒருத்தர ஆபிரகாம் சொல்லி மாத்துறாரு. ஒரு நேம் சேஞ்சிங் நடக்கு. சாரா அப்படிங்கிறவங்கள சாராள் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. இன்னொன்னு ஆண்டவர் வந்து அதுவரைக்கும் தேவன் அப்படிங்கிறது இருந்தவர் மட்டும், அ அவருடைய நேம என்னவா சேஞ்ச் பண்றாருன்னா, எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதாவது உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் என்னால புரொவைட் பண்ணக்கூடிய ஒரு தேவனா நான் இருக்கிறேன். என்ன வந்து நீ ஒரு லிமிட் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு அன்லிமிட்டட் காட். என்னால சர்வ வல்லமை உள்ளவனா நான் இருக்கிறேன். என்னால என்னன்னாலும் பண்ண முடியும்னு சொல்லி, தன்னுடைய நாமத்தை அங்க என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு. கடைசி ஃபுட் அப்படின்னு சொல்லி, அந்த உடன்படிக்கையோட ப்ராசஸ் இதுதான். ஸோ இந்த உடன்படிக்கையில இருக்கிற ஒரு சின்ன ப்ராசஸ் என்னன்னா, இந்த நேம் சேஞ்சிங். நெறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் இந்த நேம் சேஞ்சிங். ஸோ நம்ம நம்ம வந்து கிறிஸ்டியனா நம்ம மாறுனதுக்கப்புறம் நம்ம நேம் சேஞ்சிங் பண்றோம். ஆனா, எதன் அடிப்படையில நம்ம பண்றோம் தெரியாததுனால தான் நம்ம வந்து என்னதான் நம்ம பிரேயர் பண்ணாலும், நம்ம என்ன பண்ண முடியல. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதா இல்லையான்னு சொல்லி நமக்கு சரியா புரியல. காரணம் என்னன்னா, உடன்படிக்கைய பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஸோ கர்த்தரிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உடன்படிக்கை பத்தி வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அத நீங்க தெரிஞ்சுக்கும்போது, உங்க மனம் வந்து என்ன பண்ணும்? புதிதாகும். நீங்க மறுரூபமாவீங்க. ஸோ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்கள ஆசீர்வதிப்பார். ஸோ இதுல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வந்தது என்னன்னா, கர்த்தருடைய நாமம். ஸோ இந்த கர்த்தருடைய நாமம்ங்கிறது உடன்படிக்கைக்குள்ள இருக்குது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, அவருடைய நாமத்தை தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அந்த நாமம் தான் என்னன்னா, அ இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமம். புதிய உடன்படிக்கையில என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் வந்து அவருடைய நாமத்தை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? நம்ம கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து நம்ம கூட என்ன பண்றாரு? ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. அதுக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, உடன்படிக்கைக்குள்ள தான் அந்த பலி செலுத்தப்படுறது, ரத்தம் சிந்தப்படுறது, நேம் சேஞ்சிங் இந்த மாரி காரியங்கள் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நேம் எங்க ரிவீல் ஆகுதுன்னா, யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் நாமத்தினால் நீ கேள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ எப்படி அந்த உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நேம் சேஞ்சிங் அப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஆ எப்படி ஆபிராம் அப்படிங்கிறவர் வந்து ஆபிரகாம் மாறுறாரோ, அதே மாதிரி புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்முடைய நாமம் வந்து இயேசு அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ இந்த நாமத்த குறிச்ச வெளிச்சம் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு சகலத்தின் மீதும் அதிகாரங்கள் கிடைக்கும். ஏன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சர்வ லோகத்துக்கும் அதிகாரியா இருக்கிறாரு. அவர் தான் சக்கராதிபதி. ஏக சக்கராதிபதியா இருக்கிறாரு. ஏக சக்கராதிபதினா, ரூலர். அவர் தான் எல்லா விஷயத்தையும் சிருஷ்டிச்சிருக்கிறாரு. சுதந்திரவாளியா இருக்கிறாரு. அப்படி சுதந்திரவாளியா இருக்கிறவர் மேல அதாவது இப்போ என்னுடைய மொபைல் இருக்கு. என்னுடைய மொபைல் வந்து என்னுடையது. ஓகேவா? அதுக்கு யாரு தான் அதிகாரின்னா, அதுக்கு அதுக்கு யார் மேல தான் அதிகாரம் இருக்குதுன்னா, எனக்கு மட்டும் தான் என்ன இருக்குது, என்னுடைய மொபைல் மேல அதிகாரம் இருக்குது. ஏன்னா, நான் தான் அதுக்கு சுதந்திரவாளி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சர்வத்துக்கும் மொத்த சிருஷ்டிக்கும் என்னவா இருக்கிறாரு? சுதந்திரவாளியா இருக்கிறாருன்னு. அதோட அர்த்தம் என்ன அப்டின்னா, அவரு தான் அதுக்கு அ அத்தாரிட்டி உடையவரா இருக்கிறாரு. அதிகாரம் உடையவரா இருக்கிறாரு. வானத்துக்கும், பூமிக்கும் அதிகாரம் உடையவரா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரு அவருடைய நாமத்த என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, நமக்குன்னு குடுத்திருக்கிறாரு.
ஸோ அந்த நாமத்த நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. என் நாமத்தினால நீங்க இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல. நீங்க அத கேளுங்க. பிதா உங்களுக்கு குடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா, இத நம்ம கேட்கும்போது, ஓகே அவருடைய நாமத்த நான் என்ன பண்றேன்? அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஜெபம் பண்ணும்போதும், முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஆ ஏன்னா இது வந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்குது. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த நேம் சேஞ்சிங் அப்படிங்கிறது உடன்படிக்கைக்குள்ள இருக்குது. அந்த உடன்படிக்கைக்குள்ள ரத்தம் சிந்தப்படுதல் இருக்குது. பிராமிஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் அடங்கினது தான் உடன்படிக்கை. ஸோ அப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி அவருடைய நாமத்த உங்களுக்கு குடுத்துருக்கிறாரு. அந்த நாமத்த நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஏன்னா கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமா இருக்குது. நீங்க அதுக்குள்ள போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்குள்ள தங்கி நீங்க சுகமா இருப்பீங்க. ஆனா இத நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்முடைய குற்ற மனசாட்சி நமக்கு எழும்பும். "நீ என்ன அவ்வளோ நல்லவனா? அவருடைய நாமத்த நீ இப்படி எடுக்கலாம்ன்னு" சொல்லி, அத டீல் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கும்படி, நம்முடைய பாவத்த எல்லாம் நீக்கி போடுறதுக்காக அவருடைய இரத்தத்தையே அவர் சிந்தியிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே வாசிச்ச மாரி, அநேகருக்காக சிந்தப்பட்ட பாவ மன்னிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கைக்கான ஒரு இரத்தமா இருக்குது. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் இரத்தமே சிந்திட்டாரு. ஸோ, அவருடைய இரத்தத்த குறித்து நீங்க அதிகமா தியானிக்கும்போது, அவருடைய நாமத்தை குறித்த வெளிச்சம் அதிகமா உங்களுக்கு வரும்போது, இன்னைக்கு உங்கள நெருக்கிட்டு இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் வந்து நீங்களே என்ன பண்ணிறலாம்? விடுதலை ஆகலாம். எப்படி வந்து ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, "சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு" அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அவிழ்க்கிறேன்னு சொல்லல. நீயே அவிழ்த்து விடு. ஏன்னா, உன் மேல என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? அந்த கட்டுகளை எல்லாம் உடைச்சிரும் அப்படிங்கிறாரு. ஸோ, அதே மாரி ஆண்டவர் அவருடைய நாமத்த குடுத்திருக்கிறாரு. ஒரு வல்லமையான நாமத்த குடுத்திருக்கிறாரு. அது உங்களுக்கான எல்லா பிரச்சனையிலிருந்தும் என்ன பண்ணும்? உங்கள விடுதலையாக்க அது வல்லமை உள்ளதா இருக்குது. அத பயன்படுத்துறதுக்காக அவருடைய ரத்தத்தையும் சிந்தி என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம குற்ற மனசாட்சி நீக்கியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து உங்க வேலையில ஒரு பிரச்சனை இருக்கலாம். இல்லன்னா உங்க பிசினஸ் சரியா போகாம இருக்கலாம். இல்லன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இல்லன்னா உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். இல்ல உங்களுக்கே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து கர்த்தருடைய நாமத்துல இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமத்துல இருக்குது. அந்த நாமத்த நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நாமத்தினால நீங்க ஜெபம் பண்ணும்போது, பிதா உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, உங்களுக்கான பதில அவர் கண்டிப்பா குடுப்பாரு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனா என்ன பண்ணியிருக்கலாம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். இந்த பைபிள் அப்படிங்கிறது, அ இதுல இருக்கிற வார்த்தைகள் வந்து எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா, ஒவ்வொருத்தவங்களும் அத என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாதிரியான வெளிச்சத்துல அவங்க எடுக்குறாங்க. இத வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா குடுக்கலாம். ஆனா, நீங்க தனிப்பட்ட முறையில ஆண்டவர்ட்ட போயிட்டு இத குறிச்ச வெளிச்சத்த கேட்கும்போது தான், வெளிப்பாடோட இது உங்களுக்குள்ள வரும்போது மட்டும் தான், உங்களுக்குள்ள அது கிரியை பண்ணும். ஸோ கர்த்தரிடத்துல என்ன பண்ணுங்க, இத குறித்த வெளிச்சத்த கேளுங்க. அவருடைய நாமத்தை குறித்த வெளிச்சத்த கேளுங்க. அவருடைய நாமத்துல தான் எல்லாவித உங்க லைஃப்‌க்கான சகலவித ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ள இருக்குது. அதுக்கான புரொடெக்ஷனா இருக்கலாம், புரொவைடன்ஸா இருக்கலாம், இல்லன்னா அதுக்குள்ள அதிகாரம், வல்லமைன்னு சொல்லி எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துக்குள்ள இருக்குது. அந்த நாமத்தை நீங்க சுதந்தரிச்சுக் கொள்ளுங்க. அ ஸோ இது இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம வந்து ஒரு பிரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ நம்ம முடிச்சிடலாம். நன்றி பிதாவே! இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு அதை குறித்த வெளிச்சத்தை கொடுங்க. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க பிளெஸ் பண்ணுங்க. அது இந்த வார்த்தை அவங்க இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷாலோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த கான்ஃபரன்ஸ் வந்து வாரம் சனிக்கிழமை ஈவினிங் வந்து 6 மணிக்கு கூகுள் மீட்ல நடக்குது. ஸ்கோ ஸோ இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற கியூஆர் கோட யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கலந்து கொள்ளலாம். நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல மீட் பண்ணுவோம். ஷாலோம்.